ஸ்டவ் பற்ற வச்சுக்கிறேன். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு இப்போ மறுபடியும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய். இது பாருங்கள், கறி குழம்பு செய்ய போகிறோம். மட்டன் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து முதல்ல வந்து தேவைப்பட பொருள் வந்து மிளகு, பச்சை மிளகா, சீரகம், சோம்பு, ஏலக்காய், பட்டை, லவங்கம். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு கடாயில் போட்டு வறுத்துப்போம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு அந்த பட்டை லவங்கம் வதக்கிறது காட்டினேன் இல்லையா, அதே மாதிரி இந்த பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, மிளகு, சோம்பு, சீரகம் எல்லாத்தையும் வந்து வதக்கிட்டேன். அதே மாதிரி வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வந்து எண்ணெய் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டேன். இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, கறி வந்து நாங்கள் எடுத்துட்டோம். கறி இதான் மட்டன் கழுவி வச்சுட்டோம். இந்த மட்டன் கழுவின கறி இந்த மட்டனில் வந்து என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள், எண்ணெய் காஞ்ச உடனே இந்த பட்டை லவங்கம் நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் போட்டு, இந்த பாருங்க பட்டை லவங்கம் சோம்பு ஏலக்காய் லவங்கம் எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு இந்த நம்ம என்ன காய் போட போகிறோமோ அந்த காயை இதில் போட்டுக்கணும். நாங்கள் வந்து கொஞ்சம் முருங்கைக்காய் போடலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கோம். அதனால் நாங்கள் வந்து முருங்கைக்காய் போட்டுப்போம். நல்லாயிருக்கும் கறி குழம்பு, உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் அதெல்லாம். இதுக்கு வந்து அந்த முருங்கைக்காவை நாங்கள் வேக வச்சிங்களே, அது நல்லா கொஞ்சம் நல்லா ஒரு அரை. இப்போ வந்து முருங்கைக்காவை நம்ம தண்ணி மிளகாத்தூள் தாளித்து வேக வச்சோம் இல்லையா, அதில் நாங்கள் இப்போ நாங்கள் அந்த திங்ஸ்லாம் உங்களுக்கு காட்டினோம் இல்லையா, அதெல்லாம் அரைச்சாச்சு. அதனுடைய இதுதான் அரைச்சி வச்சிங்களா. இப்போது இதை வந்து நம்ம வந்து இந்த கிரேவியை வந்து இதில் போடுறோம். இந்த முருங்கைக்காய் வேகுதுலையே அதுலேயே போட்டுருவோம். அப்புறம் இதில் எல்லாத்தையும் போட்டுட்டேன். அந்த 1 கிலோ கறி, மிளகாத்தூள் 3 ஸ்பூனு, உப்பு, மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா இதில் கலகினா ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்கக்கூடாது. ஒரே ஒரு ஸ்பூன் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும். ஒரே ஒரு விசில் மட்டும் நம்ம வச்சுக்கணும். பாருங்கள், இதுதான் குக்கர்னுடைய மூடி. விசில் போட்டுட்டு அது என்னுடைய கேஸ்கட் போட்டுட்டு இப்படி மூடி, அதாவது ஸ்டவ் பற்ற வச்சுக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு இதுக்கு வந்து அந்த முருங்கைக்காவை நாங்கள் வேக வச்சிங்களே, அது நல்லா 1 கிலோ கறி, மிளகாத்தூள். இப்போ வந்து